Hi friends, welcome to Zero to Hero family. நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணும்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் செக் பண்ண போகிறோம். எப்படி கேட்டிருக்காங்கன்றது, அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் குரூப் டி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்கன்னா இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகும்போது எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, எதாவது ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் வரும், அது எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். பான்சாகர் அணை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? மத்திய பிரதேசம். இப்போ இந்த டேமு அதேமாதிரி ரிவர் அந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் வரும். நீங்கள் ரெகுலராக பார்த்து வச்சுக்கோங்க. இந்த டேமு ரிலேட்டடானது அது எந்த இதில் இருக்குது அதை முக்கியமாக பார்த்து வச்சுக்கோங்க. மெயினானது சுவிட்சர்லாந்து தேவதேஸ் நகரில் நடைபெற்ற உலக பொருளாதார மன்றத்தில் WEF 2018 நிகழ்ச்சியில் எந்த பாலிவுட் சூப்பர் ஸ்டார் 24வது கிறிஸ்டல் விருது வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டார்? இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஓகேவா? இது பழையது. இப்போ நீங்கள் 2025 இதே மாதிரி இதே பேட்டர்னில் வேறு ஏதாவது அவார்ட்ஸ் நடந்துருந்துச்சுன்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து அவார்ட்ஸ் கேட்டகரி வரும். அதே மாதிரி பர்சனல் ஒரு பாப்புலரான பீப்புள் அவங்களுடைய டாப்பிக்லேருந்து வரும். ஓகே. மணிடவுலின் தீவுகள் அமையப்பெற்ற நாடு கனடா. இது ஜென்ரல் ஜிகே, வேர்ல்டு ஜிகேயில் வரக்கூடியது. இரட்டை சிதை வினை ஏற்படும் போது வினைபுரியும் வேதிப்பொருள் மத்தியில் எது பரிமாறி கொள்ளப்படுகிறது? அயனிகள் தான் பரிமாறி கொள்ளப்படுகிறது. ஆசியட் என்று அழைக்கப்படும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் தனது பலதரப்பட்ட விளையாட்டுப் போட்டிகள் அடங்கிய ஒரு நிகழ்ச்சி. அது ஒவ்வொரு டேஸ் ஆண்டுகளுக்கு இடையில் ஆசிய கண்டத்தில் உள்ள அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் மத்தியில் நடைபெறும் ஒரு விளையாட்டு போட்டியாகும். இது வந்து 4 வருடத்துக்கு ஒரு தடவை. இதுவும் கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே தான் அந்த கால டைமில் கேட்டது. இப்போ இதே மாதிரி ஏதாவது நீங்கள் நோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கீழ்கண்டவற்றில் எது புரோபயனோலின் உள்ள செயல்பாட்டு குழு ஆகும்? கிட்டன். டேரோ இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ற தொழிற்சாலைகளுக்கான பொருட்களை தயாரிக்கும் ஜப்பானிய நிறுவனம் தனது புதிய தொழிற்சாலை ஒன்றை கட்ட துவங்கியுள்ளது. எந்த மாநிலத்தில் கேட்டிருக்காங்க? ஆந்திர பிரதேசம். இதுவுமே கரண்ட் அஃபேர்ஸுக்குள்ளது தான். இப்போ அந்த கரண்ட் அஃபேர்ஸ்லாம் எந்த மாடலில் கேட்டிருக்காங்களோ அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே பேட்டர்னில் தான் மறுபடியும் வரும். அதுக்கு தான் இது கரண்ட் அஃபேர்ஸ் இப்படி தான் கேட்பாங்கன்னு தெரியும். இதை வச்சு நீங்கள் இதில் நீங்கள் உங்களுடைய இன்புட் பாயிண்டாக மட்டும்தான் இருக்கணும். எப்படி கேட்குறாங்க இதவே அப்படியே மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன இருக்கோ அதான் உங்களுக்கு தரும். இதெல்லாம் ஓகே, இது ரெகுலராக வரும். இதை நீங்கள் மனப்பாடம் கூட பண்ணலாம். காப்பர் ப்ளஸ் ஆக்சைடு, காப்பர் ஆக்சைடு. ஓகே, சமன்பாடு வேதி வினைக்கு எடுத்துக்காட்டு வந்து சேர்மம். இது ரெண்டுமே சேர்ந்து இருக்கு இல்லையா, அதனால் சேர்மம். இதை அவன் கொடுத்துட்டு உள்டா இப்படி வந்துச்சுன்னா அது வந்து இரட்டை இதாக பிரியும் நமக்கு. ஒரு பிக்கோமீட்டருக்கு என்ன சமம் அப்படின்னா -12 10⁻−12 மீட்டர். இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் எப்போ வரும்? நீங்கள் சயின்ஸில் உள்ளது. பாஸ்டன் டீ பார்ட்டி எந்த வருடத்தில் நடைபெற்றது? 1773. 2018ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 18ஆம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலத்தின் தேர்தல் கமிஷன் தலைவராக யார் நியமிக்கப்பட்டார்? அதாவது அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டாப்பிக்கை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அதுலேருந்து வரும். இதுவுமே கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக உள்ளது தான். லேட்டஸ்ட்டாக ஏதாவது ஒரு மாநிலத்தில் எலெக்ஷன் நடக்குது, அதில் யாராவது புதுசாக முதலமைச்சர் வர்றாங்க, இல்லை புது CEO வர்றாங்க ஒரு நிறுவனத்துக்கு அப்படின்னா அவங்க நேமெல்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் உங்களுக்கு வரும். அதெல்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சு ஒரு நோட் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லி தனியாக நோட் போடுங்க. நீங்கள் டெய்லி பேப்பர் பார்க்கணும். ஏதாவது இல்லை வேறு யூடியூப் சேனலில் வச்சு கூட ஒரு சிலர் கேட்குறாங்க எப்படி நான் கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபரும். குறிப்பாக யாராவது ஒரு சேனலை ஃபாலோ பண்ணாலும் ஓகே, அந்த சேனலில் ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் இருக்க மாதத்தில் கொடுப்பாங்க, இல்லை வீக்லி கொடுப்பாங்க, இல்லை மெட்டீரியல்ஸ் வாங்கி நீங்கள் படித்தா கூட போதும். ஆனால் இந்த பேட்டர்னில் நீங்கள் கவர் பண்ணி கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அந்த ப்ரிப்பேர் ஒரு மாதத்துக்கு ஒரு 100 அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மாதத்துக்கு 100 வச்சு அதுலேருந்து எந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்கன்றதை நோட் பண்ணி இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்து அதே மாடலில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ தான் நமக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். படித்து மனப்பாடம் பண்ணாமல் எந்த பேட்டர்ன் வந்திருக்கதா அதே மாதிரி இருக்கான்ற மட்டும் பார்த்து படிச்சிங்க போதும். திரிபித்தகாஸ் என்ற ஒரு புனித நூல் எந்த சமயத்தை சேர்ந்தது? புத்த மதத்தை சார்ந்தது. இது நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க, மறுபடியும் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உபரி தண்ணீரை தாவரங்கள் டேஸ் இவ்வாறு வெளியேற்றுகின்றன? நீராவி போக்க வெளியிடுகிறது. மெண்டலிஃப் தனது வேலையை தொடங்கிய பொழுது எத்தனை தனிமங்கள் அறியப்பட்டிருந்தன? இது 63 ஃபஸ்ட்டு. ஓகேவா?
நீங்கள் கமெண்டில் இப்போ இருக்கிறது எவ்வளோன்னு சொல்லுங்கள். ஒரு கிலோவாட் ஹவர் டேஸ்க்கு சமம்னா 3.6 × 10⁶ ஜூல். இதெல்லாம் பல முறை கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேட்குற எது ஒரு கூட்டு பொருள் கிடையாது, இது கிடையாதுன்னு சொல்லுவாங்க, குளோரின். ஓகேவா, கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கொஷின் எப்பயுமே கேட்பாங்க. எல்லாமே கேட்டுட்டு இல்லாதது கேட்பாங்க, தவறானது கேட்பாங்க. ஓகேவா, நீங்கள் படிச்சிருக்கிறது எல்லாமே சரியானது படிச்சிருப்பீங்க. ஆனால் கொஷினில் கேட்குறது இது இந்த மாதிரி தான் அவங்க தப்பாக இந்த மாதிரி கொஷினை கேட்டு நெகட்டிவ் மார்க்கை நம்மளை புஷ் பண்ணுவாங்க. நீங்கள் வாண்டடாக நீங்கள் படித்ததை பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடுவீங்க. அது நல்லா கொஷினை வாசித்து ஃபுல்லாக என்ன கேட்டிருக்காங்கன்ற பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். ஏன்னா படித்த ஆர்வத்தில் வேகமாக தவறானது ஆன்சர் பண்ணிடுவாங்க. இந்திய மாநிலத்தில் எது அரசு வேலைக்காக அனாதைகளுக்கு 1% இடஒதுக்கீடு செய்தது? மகாராஷ்டிரா. இதுவுமே அந்த டைம்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ் தான். 2018 ஜூலை மாதம் இன்ஃபோசிஸ் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி சிஇஓ ஓகே யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, அப்போ இப்போ யாராவது புதுசாக சிஇஓ வர்றாங்க அப்படின்னா அந்த அப்பாயின்மெண்ட்ஸு டாப்பிக்கில் கவர் பண்ணிக்கோங்க. அப்பாயின்மெண்ட்ஸ் டாப்பிக்கில். ஓகேவா, இதெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு இப்போதைக்கு, இதெல்லாம் பழசு. இது உங்களுடையது. இப்போ உள்ள இதில் நீங்கள் படித்து வச்சுக்கணும். மத்திய மனிதவளத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேக்கர் ஸ்வதே பாரத் திட்டங்களை எங்கு தொடங்கி வைத்தார்? சுவிட்ச் பாரத் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கீம் ரிலேட்டடானது எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. அது எந்த வருடம் எப்போ நடந்துச்சு அதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது எங்கே நடந்துச்சு அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. நிறையா கொஷின்ஸ் வருது, இந்த ஸ்கீம் ரிலேட்டடானது எல்லாமே கொஷின்ஸ் வருது. கீழ்கண்டவற்றில் எது ஈரியல்பு ஆக்சைடு? அலுமினியம் ஆக்சைடு. நியூட்டன் விதி எந்த நிலையில் உள்ள துகள்களுக்கான பொருட்களை கொண்டிருக்காது? பார்த்தீங்களா, இந்த ரயில்வே பொறுத்தளவு இந்த மாதிரி கேட்பாங்க. எப்படியா இருந்தாலும் ஒரு ஷிஃப்ட்டில் ஒரு 3 to 4 கொஸ்டின் இப்படியே கேட்டிருப்பாங்க. நீங்கள் எல்லாம் மற்றதெல்லாம் படிச்சிருப்பீங்க, இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டினில் சரியானது நல்லா படித்து வச்சுக்கணும். அப்போ இதில் இருக்கக்கூடியது என்னென்னா ஓய்வு நிலையில் இருக்கும், பொதுவாக நகரும் பொழுது இருக்கும், உயர் திசை வேகத்துடன் நகரும் போது இருக்கும். இதெல்லாமே சரியானது. அவங்க சரியானது இல்லைன்றது மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதுதான் ஒளியின் வேகத்துடன் ஒப்பிடத்தக்க திசை வேகத்துடன் நகரும். இதுதான் இதுக்கானது ஆன்சர். அப்போ இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நல்லா கோத்ரூ பண்ணி பண்ணுங்க. 2018 ஜனவரி 6 முதல் 14 வரை டெல்லியில் நடைபெற்ற 26வது உலக புத்தக கண்காட்சி கருப்பொருள் என்ன? சுற்றுச்சூழல் தொடர்பான பிரச்சனை. இந்த மாதிரி ஏதாவது வேறு ஏதாவது மாநாடு, புத்தக கண்காட்சி, வேறு ஏதாவது புதுசாக இருக்குது அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நடந்த கும்பமேளா, வட இந்தியாவில் நடந்துச்சு இல்லையா கும்பமேளா, அதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதிலிருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். ஒரு பூவின் ஆண் இனப்பெருக்க உறுப்பு எது? மகரந்தம். பின்வருவற்றில் எந்த வகை திசுக்கள் செல் பிரிவிற்கு தகுதியானவை? ஓகே, மெரிஸ்டமேட்டிக் திசு. பின்னொரு எந்த விளையாட்டுடன் அமல்ராஜ் தொடர்புடையவர்? இதாவது பர்சன். ஓகேவா, இவர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னு கேட்பாங்க. இது டேபிள் டென்னிஸ். இதே மாதிரி ஒவ்வொரு ஆளும் பாப்புலரான ஆளாக இருக்கும், அவங்கள முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு இதில் இப்போ ஹாக்கினா அதில் யார், துப்பாக்கி சுடுறது யார், ஒரு பாப்புலரான ஆள் இருக்காங்க, அந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பூமியின் எடை டேஸுக்கு சமீபமாக இருக்கும். 6 × 10⁻24 கிலோகிராம். பின்வரும் எண்களில் எது விகிதமுறு எண் கிடையாது? இங்கே பாருங்க, இது வந்து மேக்ஸ்குள்ளே தான். சும்மா மேக்ஸ்குள்ளே இருந்தேவோ ஒரு 2லேருந்து ஒரு 3 கொஸ்டின் தியரியாகவே கேட்பாங்க. அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கிறத நீங்கள் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் கிடையாது, விகிதமுறு எண் கிடையாது. பை 2018 ஆண்டிற்கான உலக நிலைத்தன்மை வளர்ச்சி உச்சி மாநாடு டெல்லி விஞ்ஞான பவனில் கீழ்கண்ட கருப்பொருள்களில் நடத்தப்பட்டது. எந்த மீளும் கோளுக்கான கூட்டாண்மைகள். ஓகேவா, இந்த மாதிரி உச்சி மாநாடு ஏதாவது நடந்துருந்துச்சுன்னா இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ளது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது நடந்திருக்கு அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை இப்போ லாஸ்ட்டாக நடந்தது, இப்போ இந்த வருஷம் நடக்கலைன்னா லாஸ்ட் இயரில் என்ன நடந்துச்சு, இல்லைன்னா அடுத்த வருஷம் ஏதாவது பிளான் இருக்கா, அதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் அப் டு டேட்டில் வச்சுக்கணும், அப்போ தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பாலைவன தாவரங்களில் டேஸ் என்று அழைக்கப்படும் ஒரு அடர்த்தியான மெழுகு போன்ற பூச்சி மேற்தோலில்
காணப்படுகிறது? கியூட்டீன். இதெல்லாம் தாவரவியல், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பொருளின் டேஸ் நிலையானதாக இருக்கும், மேலும் இது இடத்திற்கு இடம் மாறாது. மாறும்ன்றக்கும் இங்கே மாறாது, தவிர நிறை வந்து மாறாது, ஒரே வெயிட்டாக இருக்கும். இந்தியாவின் முதல் பாதாள கண்காட்சியகம் பொதுமக்கள் பார்வைக்காக புதுடெல்லியில் டேஸ் இடத்தில் 2016ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி திறந்து வைக்கப்பட்டார். யார் வச்சா? இது கரண்ட் அஃபேர்ஸ். இதெல்லாம் இப்போ அவசியம், இது மறுபடியும் உங்களுக்கு வராது. கரண்ட் அஃபேர்ஸ் இதே மாதிரி வேறு ஏதாவது கண்காட்சி, வேறு ஏதாவது புதுசாக இல்லை ரீச்சபிள் ஆகக்கூடிய ஏதாவது கண்டென்ட் இருக்குன்னா கரண்ட் அஃபேர்ஸில் வரும். நிகராகுவாவின் தலைநகரான மனாகுவாவில் மிஸ் டீன் பிரபஞ்சம் யூனிவர்ஸ் பேரலையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியர் யார்? இந்த மாதிரி சிருஷ்டி ஷாகூர். இதுவுமே கரண்ட் அஃபேர்ஸ் தான், இது அப்போ உள்ளது. நீங்கள் இதே மாதிரி இப்போ யாராவது மிஸ் யூனிவர்ஸு, மிஸ் இந்தியா இந்த மாதிரி யாராவது வின் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட டேட்டோ, அவங்களோட வருடம், அவங்களுடைய ஃபுல் டீட்டெயிலுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டில் யார் வந்தால் ஃபஸ்ட்டு இப்போ வரைக்கும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒளிவிலகல் எண் 1.5 கொண்ட ஒரு ஊடகத்தில் உள்ள ஒளியின் வேகம் 2 × 10⁸ மீட்டர் பெர் செகண்ட். 2014 மே 2021 அன்று ஹைதராபாத்தில் நடைபெற்ற இந்திய பிரீமியர் லீக் IPL இருக்கு இல்லையா, அதிலிருந்து கொஸ்டின் எடுத்துருப்பாருங்க. இது அப்போ நடந்தது, இது கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ நீங்கள் லாஸ்ட் இயரில் பார்க்கணும், லாஸ்ட் இயரில் யார் சாம்பியன் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, அதில் யார் சீரியஸ் வாங்கியிருந்தாங்க, யார் ஆட்ட நாயர் இது வாங்கினாங்க, அது மேன் ஆஃப் தி மேட்ச் யார் வாங்கினாங்க, அதிக ஸ்கோர் யார் வாங்கினா, அதிக விக்கெட் வாங்கினாங்க, அந்த மாதிரி சில முக்கியமான டேட்டாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது இப்போ வேறு ஏதாவது இந்த IPL ஏதாவது இது எத்தனாவது IPL அது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஏதாவது புதுசாக ஏதாவது ஒன்று இந்த IPL ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா அதுவும் இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே தான். அலுமினியம் சல்ஃபேட்டின் சூத்திரம் குறிப்பிடும் மூலப்பொருட்களின் பெயரை கூறு. அலுமினியம் சல்ஃபேட்டு இதான் இது, இதை அப்படி எழுதக்கூடியது. இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் வழங்கும் 2016ஆம் ஆண்டிற்கான ஹெரிட்டேஜ் ஹீரோ விருதுக்கான பரிந்துரைக்கப்பட்ட முதலாவது ஆசிரியர் மற்றும் அசாம் மாநிலத்திலிருந்து முதலாவது நபர் என்ற பெருமைக்குரியவர். இதுவுமே கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே தான். ஓகேவா? அப்போ நடந்தது பழசு. இந்த மாதிரி யாராவது அவார்டு ஒரு நல்ல பாப்புலரான ஆள் இருக்காங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2018ஆம் ஆண்டு நவம்பர் 15ஆம் தேதி. இது வந்து ரீசனிங்குள்ளது, இது உங்களுக்கானது. ஒரு நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், இதுக்கான ஆன்சர் இது தான் இருக்குது. இது தேதி வியாழக்கிழமை இப்போ இருக்குது, 2018 நவம்பர் மாதம் 15ஆம் தேதி. ஓகேவா? இது வந்து வியாழக்கிழமைன்னு சொல்லியிருக்காங்க, வியாழக்கிழமைன்னு இருக்காங்க. நீங்கள் அப்படி பார்க்கும்போது 2021 நவம்பர் 2021 நவம்பர் 15 என்ன நாளாக இருக்குன்றது தான் கொஷினு. அதுக்கான ஆன்சரும் இங்கே கொடுத்துருக்கு. இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். இது தெரியலைன்னா நம்மளோட சேனல்லையும் ரீசனிங்கில் இந்த இது இருக்கும், காலண்டர்ஸு டேட்ஸு இந்த மாதிரி இது இருக்கும். இதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, கற்றுக்கோங்க. ஓகேவா? பார்த்துட்டு கற்றுக்கிட்டு இதோடது கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன், சிறப்பாக பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பக்கத்தில் இருக்க பெல் பண்ணால் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.